வணக்கம். என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னும் 4 நாள் தாங்க இருக்குது. நீங்கள் இருக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் பேச்சையும் கேட்காதீங்கங்க. எந்த ஒரு மனக்குழப்பமும் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நம்மளோட ஒரு இலக்கை நோக்கி நம்ம கடவுள்கிட்ட நம்ம முறையிடும்போது கண்டிப்பாக நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை, கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும்தான். நம்ம 2 பேருக்கும் கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடைவெளியை நம்ம கம்மி பண்ணி அவர் மேலே முழுசாக நான் உன்னை நம்பி உன் கையில் நான் படிச்சிட்டேன், நீ என்னைய வழிகாட்டு முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பித்து பாருங்களேன். கண்டிப்பாக 7 நாள் நானாக இந்த விரதம் இருந்தேன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களாலையும் இருக்க முடியுங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது பெண்களால். அதனால் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்து முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். கடவுள் நமக்கு என்ன தான் வழிகாட்டுறான்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி இருந்து பாருங்கங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கணுங்க. அவங்கவுங்க வேணுனது எல்லாமே அவங்க எல்லாருக்குமே நல்லபடியாக அந்த முருகர் நிறைவேற்றி கொடுக்கணும் நானும் வேண்டிக்கிறேங்க. நிறைய பேருக்கு என்ன குழப்பம் இருக்கும் அப்படின்னா பிரசாதம் எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது புதுசாக இருக்கிறவங்களுக்கும் சரி, முன்னாடி இருந்தவங்களுக்கும் சரி சில குழப்பங்கள் இருக்கலாம். நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, இப்போ சில நேரம் என்னால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியலை அப்படின்னா லேட் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கு என்ன ரெடியாக வச்சுருப்பேன் அப்படின்னா திணை அரிசி ரெடியாகவே வச்சுருப்பேங்க. எதுக்கும் நான் திணை அரிசி வீட்டில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை வாங்கிட்டு அலசிட்டு வெயிலில் காய வச்சுருவேன். வெயில் இருக்கிறப்போ வெயிலில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காய வச்சுட்டு அதை தூள் மாதிரி அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா வறுக்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி குறப்பாக அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு இந்த விரதம் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேட் ஆகிட்டோம், இல்லைன்னா நம்மளால் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா வேறு சாப்பாடு நம்மளால் பண்ண முடியலை அப்படிங்கிற டைமில் நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதோட நெய், அப்புறமா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு மட்டும் நல்லா சின்ன சின்னதாக துருவி போட்டு நெய்யில் வறுத்து ஊற்றிட்டு அப்புறமா நம்ம பிடிச்சி வச்சா போதும். தேனும் தினைமாவுக்கும் ஆசைப்பட்டு தான் வள்ளியவே பார்க்க போனாருன்னு சொல்லி ஒரு புராண கதையே இருக்குங்க. அதனால் நமக்கு பெருசாக அவருக்கு நம்ம இந்த 6 நாள் பெரிய படையல் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு நாள் தேனும் தினையும் வைங்கங்க. தினையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உருண்டை மாதிரி பிடிச்சி அந்த மாதிரி வச்சிடலாம். அது ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் லெமன் சாப்பாடு வைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் பழங்கள் இருந்துச்சுன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் தேன் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி பஞ்சாமிர்தம் மாதிரி கூட அப்படியே சாமிக்கு வச்சுக்கலாங்க. ஈவினிங் நம்ம பாலும் பழமும் வச்சு கும்பிட்டாலே போதும். நீங்கள் ஈவினிங் பாலும் பழம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அந்த பாலும் பழம் சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அதை நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். அந்த பாலையும் பழமும் நீங்கள் குடிச்சிட்டு நைட்டு தூங்கிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாமிர்தம் ஒரு நாள் லெமன் சாப்பாடு, அப்புறம் ஒரு நாள் தெனை செய்யுங்க. அப்புறம் அந்த தென்னையிலே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் மாதிரி செய்யலாம். தினையும் பொங்கல் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா குக்கரில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை பொங்கல் மாதிரி சாமிக்கு படைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆனால் தயிர் சாதம் நீங்கள் அந்த 6 நாள் நீங்கள் தயிர் சாதம் அந்த பண்ணிடக்கூடாது. ஏன்னா 1 to 5 அந்த நாளுக்குள்ளே தயிர் சாதம் மட்டும் பண்ணிடவே மறந்து கூட பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம தயிர் சாதம் எப்போ கடவுளுக்கு படைக்கணும் அப்படின்னா 6வது நாள் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு நம்ம தலைக்கெல்லாம் குடிச்சிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாமிக்கு தயிர் சாதம் மட்டும்தான் அந்த 6வது நாள் படைக்கணும். ஏன்னா அவர் சூரனை அழிச்சிட்டு அந்த கோபத்தோடு இருப்பார் இல்லைங்க. அந்த கோபத்தை தளிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு இளநீ கூட வாங்கிக்கலாம். இளநீ கூட வாங்கி வச்சுக்கலாம். அதோட இலை போட்டு அந்த இலையில நல்லா நிறைய தயிர் ஊற்றி சாப்பாடு அப்படி சூடாக வச்சு சாமி கும்பிட்டுட்டீங்க அப்படின்னா கடவுளுக்கு அந்த பிரசாதம் அன்னைக்கு மட்டும்தான் தயிர் சாதம் வைக்கணுங்க. 1 to அந்த 5 நாளுக்குள்ளே தயிர் சாதம் மறந்து போய் வச்சிடாதீங்க. அதே மாதிரி நம்ம 7வது நாள் விரதம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் பார்த்துட்டு தானே விரதம் முடிக்கணும். அப்போ முடிக்கிறப்போ நம்ம எடுத்தோடனே கூட்டு பொரியல் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்றக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம அந்த 7வது நாள் நம்ம விரதம் முடிக்கிறப்போ முத நம்ம சாப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா அந்த தண்டு பிரசாதம் தாங்க நம்ம சாப்பிடணும். அது தண்டு என்ன அப்படின்னா வாழைத்தண்டு வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக வாழைத்தண்டு வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட
ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. கருப்பு உளுந்து போட்டுட்டு உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, அதாவது ஆப்பிள், அப்புறமா திராட்சை, அந்த மாதிரி என்ன ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதையுமே கொஞ்சம் எடுத்து அந்த தண்டோடு போட்டு அப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி காலையிலே வச்சுருங்க. காலையிலே வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடுங்க வாழைத்தண்டெல்லாம். அப்போ நீங்கள் வந்து விரதம் விடும்போது அந்த வாழைத்தண்டை வச்சு அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் விரதத்தையே முடிக்கணுங்க. எல்லாருக்கும் அந்த கடவுளோட அருள் கிடைக்கணுங்க.